ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக வாழ்க்கை பாகம் 14. ஆன்மீக போதனை பெறுதல், அதன் தொடர்ச்சி. புஷ்ட கிருஷ்ணா பகவத்கீதையிலிருந்து வாசிக்கிறார். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷின. ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய்யுங்கள். அவருக்கு தொண்டு செய்து அவரிடம் அடக்கத்துடன் வினவுங்கள். தன் சுயநிலை உணர்ந்தவரான அவர் உங்களுக்கு ஞானம் வழங்க முடியும். ஏனெனில் அவர் உண்மையை உணர்ந்தவர். பகவத்கீதை 4.34. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார். எனவே அர்ஜுனன் கிருஷ்ணரை அறிந்திருப்பது போன்று அறிந்திருப்பவரே உண்மையான குருவாவர். அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் அறிவுரைகளை ஏற்று நீரே பரம புருஷர் என்று கூறினார். எனவே நாம் அர்ஜுனனுடைய போதனைகளை ஏற்றோமானால் பரம புருஷரை நாம் புரிந்து கொள்ள முடியும். அர்ஜுனனின் போதனை தான் என்ன? 10வது அத்தியாயத்தில் பரம் பிரம்ம எனும் செய்யுளை படியுங்கள். புஷ்ட கிருஷ்ணா படிக்கிறார். அர்ஜுன உவாச பரம் பிரம்ம பரம் தாம் பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபும். அர்ஜுனன் கூறினான், நீரே பரம புருஷரான பகவான், இறுதி புகலிடம், தூய்மையானவர், வரம்பில்லா மெய்ப்பொருள். நீரே நித்தியமானவர், தெய்வீகமானவர், மூல புருஷர், பிறப்பற்றவர், மேன்மையானவர். பகவத்கீதை 10.12. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார். மேலும் வேதாந்த சூத்திரம் கூறுவதாவது, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா மானுட பிறவியே பரபிரம்மனை உணர்வதற்கு உகந்தது. இங்கு பகவத்கீதையிலிருந்து அர்ஜுனன் கிருஷ்ணரை பரம் பிரம்மன் என உணர்கிறான். எனவே நாம் அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் குருவாக ஏற்க வேண்டும். அர்ஜுனன் கிருஷ்ணரது நண்பனும் பிரதிநிதியும் ஆவான். ஆகவே குரு ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசியமானவரே. ஆனால் நாம் போலியான குருவை அணுகி ஏமாற்றம் அடைய கூடாது. உதாரணமாக, நாம் நோய்வாய்ப்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும். தகுதி பெற்ற மருத்துவரை அணுகவில்லை எனில் நாம் ஏமாற்றப்படுவோம். குரு தேவை என்பது உண்மையே. உண்மையான குரு யார்? கிருஷ்ணர் அல்லது அர்ஜுனனை போன்ற கிருஷ்ணரை கண்டறிந்தவரே உண்மையான குருவாவர். கட்டுப்பாடான வாழ்க்கையே நாகரிகம். புஷ்ட கிருஷ்ணா கூறுகிறார். அடுத்த கேள்வி, ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்கு விரதமும் உணவு சம்பந்தமான கட்டுப்பாடுகளும் தேவைதானா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், நிச்சயமாக. ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு அத்தகைய தவங்கள் அவசியமாகும். தபஸ்ய என்றால் சிரமங்களை தன்னிச்சையாக ஏற்றுக்கொள்வதாகும். உதாரணமாக, தவறான பாலுறவு, போதைப் பொருட்கள், சூதாட்டம் மற்றும் மாமிசம் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என நாங்கள் அறிவுறுத்துகிறோம். இத்தீய பழக்கங்களுக்கு அடிமையானவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் இவ் அறிவுரைகளை பின்பற்றுவது கடினமாக இருக்கலாம். இக்கஷ்டத்தை பொறுத்து கொண்டு ஒருவர் அறிவுரைகளை பின்பற்றினால் அது தபஸ்ய எனப்படுகிறது. அதிகாலையில் விழித்தெழுவது சிலருக்கு கடினமாக இருக்கலாம். இருப்பினும் அதனை செய்ய வேண்டும். எனவே வேத நியமங்களின்படி நாம் சில தவங்களை மேற்கொண்டே ஆக வேண்டும். இவற்றை மனம் போன போக்கில் செய்யலாம் என்பதில்லை, தவறாமல் செய்தே ஆக வேண்டும். உதாரணமாக, தத் விஞ்ஞானார்த்தம் குரும் ஏவா விஹத்தே. தன் சுயநிலையை அறிய விரும்புபவர் ஆன்மீக குருவை அணுகியே ஆக வேண்டும் என்று முண்டக உபனிஷத் கட்டளையிடுகிறது. இங்கு சுய விருப்பம் என்பதற்கு இடமே இல்லை, இதை செய்தே ஆக வேண்டும். மேலும் ஒருவர் ஆன்மீக குரு மற்றும் சாஸ்திரங்களின் கட்டளைகளை கடைபிடித்தே ஆக வேண்டும். சௌகரியமானது அசௌகரியமானது என்று பாகுபடுத்தாமல் இக்கட்டளைகளை பின்பற்றுவதே தபஸ்ய எனப்படும். தபோதிவ்யம். மற்ற ஆன்மீக அதிகாரிகளை போன்றே ரிஷபதேவரும் மானிட பிறவி கடவுளை உணர்வதற்கானது என்று கட்டளையிடுகிறார். எனவேதான் வேத நாகரிகத்தில் பல்வேறு சட்டத்திட்டங்கள் இருப்பதை காண்கிறோம். வாழ்க்கையின் ஆரம்பத்தில் ஒருவர் பிரம்மச்சாரியாக ஆன்மீக குருவின் இருப்பிடத்திற்கு சென்று கடைநிலை ஊழியனாக தொண்டு புரிய வேண்டும். ஆன்மீக குரு காட்டிற்கு சென்று விறகு எடுத்து வா என கட்டளையிட்டால் அரசனின் மகனாக இருப்பினும் அக்கட்டளையை தட்டாமல் நிறைவேற்ற வேண்டும். பகவான் கிருஷ்ணர் கூட அவரது ஆன்மீக குருவினால் காட்டிற்கு சென்று விறகு எடுத்து வருமாறு கட்டளையிடப்பட்டார். எனவே மறுக்காமல் அவரும் அத்தொண்டை செய்ய வேண்டியிருந்தது. அவரது தந்தையான நந்த மகாராஜர் ஆயர் குலத்து அரசராக இருந்த போதிலும், கிருஷ்ணர் பரமபுருஷரான பகவானாக இருந்த போதிலும் அக்கட்டளையை நிறைவேற்ற வேண்டியிருந்தது. நிசபத் கடைநிலை ஊழியனை போன்று அதுவே பிரம்மச்சரியம், ஆன்மீக மாணவர்களின் வாழ்க்கை. இதுவே தபஸ்ய என்பது. தபஸ்ய அத்தியாவசியமானது. அதை ஒருவர் செய்தே தீர வேண்டும்.
மாற்று என்ற கேள்விக்கு இடமே இல்லை. பிரம்மச்சரிய வாழ்க்கைக்கு பிறகு ஒருவர் மனம் புரியலாம். அதாவது அவர் கிரகஸ்த வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்கிறார். அதுவும் ஒரு வகை தபஸ்ய அல்லது தபமாகும். குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்பவர் தான் நினைத்த போதெல்லாம் உடல் உறவு கொள்ள முடியாது. குழந்தை பெறுவதற்காக மாதம் ஒரு முறை மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. எனவே அதுவும் ஒரு வகை தவமாகும். தற்காலத்தில் மக்கள் எத்தகைய தபஸையும் கட்டுப்பாடுகளையும் பின்பற்றுவதில்லை. சாதாரண அன்றாட வாழ்க்கையில் கூட தபஸ்ய கட்டுப்பாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. உதாரணமாக, அவசர வேலையாக நாம் காரில் செல்லும் பொழுது சிக்னலில் சிவப்பு விளக்கை கண்டால் வண்டியை நிறுத்தியே ஆக வேண்டும். எனக்கு அவசர வேலை இருக்கிறது என்று நீங்கள் அபாய விளக்கை மீறி செல்ல முடியாது. இதுவும் ஒரு வகை தபஸ்ய. எனவே தபஸ்ய என்றால் மேலானவரின் கட்டளை, சட்டதிட்டங்களை பின்பற்றுவதாகும். அதுவே மனித வாழ்க்கையாகும். ஆனால் மிருக வாழ்க்கையில் நீங்கள் விரும்பியவற்றை செய்யலாம். சாலையில் மிருகங்கள் எப்பக்கம் வேண்டுமாயினும் செல்லலாம். வலது புறமும் செல்லலாம், இடது புறமும் செல்லலாம். மிருகங்களின் சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் குற்றமாகாது. ஆனால் மனிதன் ஒழுக்கத்திற்கான கொள்கைகளை பின்பற்றவில்லை எனில் அவன் குற்றவாளி என தண்டிக்கப்படுவான். மேற்கூறிய உதாரணத்தையே எடுத்துக்கொள்வோம். சாலையில் சிவப்பு விளக்கை நீங்கள் மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். ஆனால் பூனையோ நாயோ மீறினால் அவை தண்டிக்கப்படுவதில்லை. எனவே தபஸ்யம் என்பது மனித குலத்திற்கானதாகும். வாழ்க்கையில் முன்னேற நினைப்பவனுக்கு மட்டும் அது அத்தியாவசியமானதாகும். ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.